கானகவல்லி. அதனால அந்த கானகவல்லியில ஆடு மேய்க்கு பிள்ளைங்க மாடு மேய்க்கு பிள்ளைங்க அனைவெட்டு பேர் இருப்பாங்க. சரி, உன்னை பார்த்தாங்கன்னா உன் பத்தினித்தனம் உத்தமித்தனம் குறைஞ்சு போயிருமா? பேசுவாங்க, கேவலமா பேசுவாங்க, பார்த்து சிரிப்பாங்க, பரிகாசு பேசுவாங்க. அப்படி பேசும்பொழுது என் பத்தினி தன்மை குறைஞ்சு போயிடும், உத்தமித்தனம் குறைஞ்சு போயிடும். அதனால நீ போக வேண்டாம். நீ போக வேண்டாம். ஏன்னா நான் தென்மதியில பாலும் மோரு தயிர் வித்து எனக்கு பழக்கம். அதனால நான் போயிட்டு வரமா, நீ அரண்மனையில இரு. மாமி, தென் மதுரையில பாலும் மோரு வித்து எனக்கு பழக்கம். ஆமா, அதனால நான் போய் உன் பத்தாவுக்கு என்ன ஆயிடுச்சு, அவர் எப்படி இருக்கிறாரு, எங்க இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாருன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்ட்டு நீ போறங்கிற. இங்க போற காதகம், இந்த போற காதகம் எத்தனையோ 3 மைல் தூரத்துக்கு மேல இருக்குது. இப்படி போகும் பொழுது இந்த பாலையும் மோரையும் நீங்க தலையில சுமந்துட்டு எவ்வளவு தூரம் நடப்பீங்க? அத்தானம்மா, எதேச்சு வரக்கூடாது. இங்க இருக்கிற அநாத குழந்தைங்களுக்கும் இல்லாத மக்களுக்கு இந்த பாலையும் மோரையும் நீர் வாத்துட்டு நீங்க அங்க போய் அந்த ஆத்தங்கரையோரம் அந்த ஆத்த மணல் எடுத்து நீங்க ஒரு கல் மாதிரி குமித்து இந்த பத்தினியோட பேரை சொன்னா, இந்த கண்ணகியோட பேரு சொன்னா 5 அமிர்தமும் உண்டாகும். அந்த பாலு தயிர் மோரு வெண்ணெய் நெய் இதை எடுத்துக்கிட்டு நீங்க போங்க. மதுராபுரி போய் வித்து விளமாறிட்டு நீங்க தொழில செஞ்ச வியாபாரத்தை பண்ணன மாதிரி இருக்கும். என் மன்னவரை பார்த்த மாதிரி சேதி அறிஞ்ச மாதிரி இருக்கும். சேதி அறிஞ்சிட்டு விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாங்கம்மா. அப்படியே அவட்டு போயிட்டு வாமா, நான் போயிட்டு வரேன். யாருக்கு? அதனால இப்பொழுது தென்மதுரை போக வேணும். பரவாயில்ல, அப்படியே நல்லா இருக்கும். ஆனால் இப்பொழுது தென்மதுரை போகணும். அடியே தென்மதுரை இப்பொழுது தென்மதுரை வரன்னு சொல்லி வந்துட்டோம். 4 பாதை பிரியுது. அது எந்த பாதையில போகணும்? எப்படி வாடுக்குதா? இப்படி 4 பாதை பெரியுது. இந்த பாதை எங்கீங்க போகுது? தென்மதுரை போதுமா? இந்த பாதை சுடுகாட்டுக்கு போகுது. ஓ, சுடுகாடுனா சுடுகாட்டுக்கு போகுது. போகுது. இந்த தடை எங்க போகுது? நீ வந்த வழி இதே சொக்கனார் கோயிலுக்கு போதுமா? அப்படியா? போதும், மயானத்துக்கு போகுது. இப்பதான் போய் சரி, போய் உட்காருங்க. ஐயோ ஐயோ சக்தி, ஐயோ ஐயோ சக்தி, மாக படிச்சிட்டியே. ஐயனுக்கு தங்க செலவக்கல்லி, எனக்கு தலைமுழுக தப்ப போறேன். ஐயனை தலைமுழுகி வெளியே வந்த ஐயனுக்கு தங்க மணி அடிக்கும், நீ தங்க விடப்போ மணக்கும். ஐயோ சக்தி, ஐயனுக்கு பால மலை மேல உனக்கு பாவ கோடி பழந்திருக்கும். ஐயனு பால
போக கொடியிருக்க இந்த பலிகாரன் கேக்கு வந்த ஐயோ செட்டி ஐயோ ஐயோ அப்பா ஐயோ என்ன செட்டி செட்டி நடந்துட்டு என்ன நான் செட்டி செட்டின்னு அழுகலன்னா என் சட்டி போச்சுன்னு சொல்லி நான் அழுதுக்கிறேன். சட்டி போயிருச்சு சட்டி ஹோட்டல்லாம் என்னது சட்டி அட புண்டவாயான்னு அவன் சொல்லல என் சட்டி போயிருச்சேன்னு அழுகுறேன் நான். ஒரு பானை கொண்டாந்து சட்டி உடஞ்சு போச்சுன்றா. ஆமாப்பா மண் சட்டி போனா நாங்க மகாராஜாட்டு போய் சொல்லி பொன் சட்டி வாங்கி தரா மூடிட்டு கிளம்ப. ஐயோ அப்பா இப்படி பேசுறேன் அப்படியா போய் பார்க்கலாம். அப்பா நல்லா இருக்கிறாரா நாயக செட்டியார்? அப்பா எப்படி இருக்கிறாரு நாயக செட்டியாரோ? அப்படியா போனீங்களே என் மன்னவரை பாத்தீங்களா? நல்லா இருக்கிறாரா? எப்படி இருக்கிறாரு? அம்மா உன் கணவராக மட்டும் செட்டியாரு என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னாரு? அவர் எப்படி இருக்கிறார் தெரியுமா? எப்படி இருக்கிறாரு? அம்மா ஒரு செட்டியாரு வீதியில செட்டி விளையாடுறாங்க. அடிய பாப்பாரு அம்மா வீதியில அம்மா பதிவில மாடுறாங்க. அம்மா மதுரை நல்ல அம்மா மல்லிகையோ ஐயோ பணம் போட பட்டு போய் வாங்கிட்டு வர என்று சொன்னாரம்மா. அம்மா உன் கணவராகப்பட்ட செட்டியாரு வீதியில செண்டு விளையாடி கொண்டிருக்கிறார். பாப்பாரு வீதியில பந்து விளையாடுறாங்க. மதுரை மல்லிகையும் பணம் போட பட்டு பையும் சில்லறை போட சின்ன பையன் வாங்கிட்டு வரேன்னு சொல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டு இருக்கிறாரம்மா. உன் நல்லா இருக்கிறாரு நாயக செட்டியார். உன் கணவருக்கு எதுவும் ஆபத்து இல்ல. என் புருஷன் நல்லா இருக்கிறாரா? ஆமாமா நாயக செட்டியார் நல்லா இருக்கிறாரா? ஆமா. ஐயோ ஐயோ கண்ணகி அடே ஆடுதே குமத்தியாளே விட்டு போறதப்பா. அடி மாடுவே குவே ஆத்தியமா குமத்தியாளே உனக்கு மதிக்கட்டே ஆத்தியமா போடுறடி. என் மன்னவரை தான் படித்தே ஒரு நாளாவது கழி. அடிய புண்ணியரா. எனக்கு தான் படித்தே எனக்கு ஆறு பொழுது ஆத்தியமா ஆகுதடி. மாடு மேக்கு முத்தியால அடிமளந்தாயா? மாடு மேக்கு முத்தியால மதிக்கட்டு போனியா? ஏமா என் மன்னவர் மாண்டு மடிந்து 3 நாள் ஆகுது. என் புருஷன் செத்து 4 நாள் ஆகுது.
3 4 6 பொழுதாவது என் புண்ணீர் செத்து என் புண்ணீர் எப்படி எனக்கு உயிரோட இருக்கான்னு சொல்லலாம். ஆஹா. ஏமா உன் கணவர் மாண்டு மடிந்து விட்டார்னு சொல்ற, ஆனா தென்மதுரை போனது நானு, மதுரையுடைய செய்தி அறிஞ்சது நானு, ஏமா தயிர் மோர் வித்தது நானு, உன் கணவர் செத்தது உனக்கு எப்படி தெரியும்? தென்மதுரை போனது நானு, உனக்கு எப்படி தெரியும்? என் மன்னவராகப்பட்டவர் இங்கிருந்து மாணிக்க சலம மாதவிக்கு வித்து விளம்பதிக்க போறதுக்கு முன்னாடி எனக்கு 5 அடையாளம் வச்சுட்டு போயிருக்காரு. கண்டகம்மா இந்த 5 அடையாளம் நில குறிஞ்சு போடுச்சா மன்னவருக்கு ஆபத்துக்குன்னு தெரிஞ்சுக்கோ. சோராம்பு சொம்பு சலம், மாடத்து விளக்கு, முக்கணி தேங்காய், வாடாத மலரு, வாசமுள்ள பட்டு 5 அடையாளத்தை வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த 5 அடையாளத்திலையும் 1 நில குறைஞ்சாலும் உன் மன்னவருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கோன்னாங்க. சரி. அம்மாடி சோராம்பு சொம்பு சலம் குறைந்து போனதோடியே போகும்போது 5 அடையாளத்தை மன்னவராகப்பட்டவர் போகும்போது 5 அடையாளத்தை வச்சுட்டு போனாரு. 5 அடையாளத்தை ஏதாவது நிலக்குழிஞ்சு போடுச்சோ மன்னவருக்கு ஆபத்துக்குன்னு தெரிஞ்சுக்கொண்டாங்க. சோராம்பு சொம்பு சலம் நீர் குறைஞ்சு போனது, மாடத்து மண்வில கணிஞ்சு போயிருச்சு, முக்கணு தேங்காய் 3 துண்டா போயிருச்சு. மன்னவருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். மன்னவர் இறந்து 3 நாளாவது உண்மையா இல்லையா? ஆமாமா, உன் செத்தவன் முத்தான் மன்னவர் இறந்துட்டாரா? புண்ணீர் என்னை விட்டு போயிட்டார். மன்னா மன்னவருக்கு மாலை வீதி மன்னவா உனக்கு வந்தது
போடுங்க 15. பாண்டியன் அழுகி கட்ட பார்த்து பண்டவர் மாண்டு மடிந்து விட்டார். சரி, ஏத்த வச்சவன் இந்த கண்ணகி, நீரடிச்சு வந்த மாதகி, மாலை முடிஞ்சவன் இந்த கண்ணகி, மன்னர் சுகம் கொண்டவன் இந்த மாதகி, கூற முடிஞ்சவன் இந்த கண்ணகி, கூற சுகம் கொண்டவன் மாதகி, கொண்டவரோட சுகத்தை கொண்டவன் மாதகி, இந்த தோட்ட வச்சவ கண்ணகி, தோட்டத்துல பூ பறிச்சவன் மாதகி. இன்னைக்கு மன்னவரை நான் இழந்துட்டேன். என் மன்னவரை படித்தவாறு படிக்கூடல வாங்க போறேன். கணவரம் அடித்தவர நீ தென்மதுரை போவ, அந்த தென்மதுரையே தகனம் செய்வ. அம்மா இங்க இருந்து நட போவேன். ஆமா, தென்மதுரையை எரிப்பேன். ஆமா, என் மன்னவரை கொண்டவரை நான் அப்படியே மணிக்கூடல வாங்குவேன். ஆமா அம்மா, நீ போறது போற, எனக்கு வரம் கொடுத்துட்டு போமா. போறதும் போற, வரம் கொடுத்துட்டு போ. ஒரு வரம் கொடுத்துட்டு போங்கற. ஆமா, நான் தென்மதுராவரிக்கு எது போட உடனே நான் பாண்டியனோட கோட்டையை நான் மண்மேடாக்குவேன். ஆமா, தென் மதுராபுரிய பத்தி எரியும், தகனம் செய்வேன்.
பாண்டிய கல்கோட்டை மட்டும் எரியாது, என் மனதை மாற பிச்சு பாண்டிய கல்கோட்டை மேல எரிவேன். கல்கோட்டை பத்தி எரியும். அங்க இருந்து ஒரு சுண்டக்கா சைஸ் நெருப்பு உன்னோட மாலி தேடி வரும், வாசல் தேடி வந்து விடும். அந்த நெருப்ப ஆவிங்கிற பாடம் நெய்ய ஊத்தி அமைச்சு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா வீட்டுல கள்ளிப்பால் வத்தனாலும் வீட்டுல கறவைப்பால் வத்தாது. கேலி வீதி பத்தி எரிஞ்சாலும் இப்ப இடத்த பத்தி புரியல மணிமுடி பாண்டியன் சொல்லுடா. வேற மணிமுடி பாண்டியன் இப்பொழுது மணிமுடி பாண்டியன் சபை தருவார். அப்படி இருந்தாலும் என் அண்ணனை பார்க்க வேண்டும். ஆமா அப்படியா? உன்னை சனிக்கிழமை கூத்தாட சொன்னாங்க. ஆமா ஞாயிற்றுக்கிழமை வேணா மயிருக்கு நீ கூத்தாடுற. நீங்க விட்டாத்தானே நான் வெளியே வருவா. அண்ணன் போலாம். அப்படி இருந்தாலும் எனது பேரோ மணிமுடி பாண்டி. மணிமுடி பாண்டியன். என் தாய் தந்தை என் நாடு
எனக்காக அன்பு செய்த உனக்கு யாரு காப்பாத்தி அம்மா மலரக்கா எனக்காக விடிகாலம் விடிகள் இத்தான் சம்பளம் உனக்கு 60 ரூபா சம்பளம். அவங்க எப்படி இருக்க வேண்டும்? எப்படி இருக்க வேண்டாம்? மூங்கில் போல் கிளைகளுக்கு அருகுமுள் போல் வேறுண்டு என்று சீர சிறப்பு நிற்க வேண்டும் என்று மாரியம்மனை வேண்டிக் கொள்கிறோம். ராமோ ஜெயம். யாரு? ஏய் நாடகத்துலடா பேசாத. நாய்ச்சில ஒடிஞ்சு போச்சு. இல்லங்க எது பேச மாட்டாங்க. என் தந்தை யாரு? மகேந்திரவர்மன். தந்தையார் மகேந்திரவர்மன். என் தாயார் தாயார் மாலுதி தேவி. மாலுதி தேவி. மாலுதி தேவி. மாலுதி தேவி. என்னது? அப்படி இருந்தாலும் ஏய் என் அண்ணனாகிய ராஜபாண்டிய பார்க்க வேண்டும். நேற்று ஒருவனை திருடன் மறுவன் வருவன் என்று ஆய்ச்சனம் செய்திருக்கிறோம். மரண தண்டனை அளித்திருக்கின்றோம். அதனாலே நம்முடைய தென்மதுரை நகரில் இருந்து செல்வோருக்குத்தான் அனுமதி. வருபவருக்கு அனுமதி இல்லை. 144 தடை உத்தரவு அளித்திருக்கிறோம். பூசாரி தடை உத்தரவு அந்த மாதிரி போவருக்கு தான் உண்டு, வருபவருக்கு இல்ல. ஆமா, அப்படி தடை உத்தரவு போட்டு நம்முடைய ராஜாங்கத்தில் அமர்ந்து ராஜாங்கத்தை பற்றி யோசிக்க வேண்டும். ஆகட்டும் அண்ணா. யார் வருவார்? ராஜாங்கத்தில் நேற்று ஒருவனை ஐக்கியம் செய்தோம் அல்லவா? அதை பற்றி ஆலோசிக்க வேண்டும். உண்மைதான் அண்ணா. மக்கள் ராஜாக்கு மன்னாரி மன்னர் சாரி வர சொல்லு. சாரி என்ன பேசுகிறார்கள் அப்படின்னு ஆலோசிக்க வேண்டும். ஓட்டு ஓட்டு நம்முடைய ராஜாங்கத்தில் யாரோ ஒரு பெண் அனுமதி இல்லாமல் உள்ளே வந்தது தப்பு. உண்மைதான். அது ஒரு பொம்பளை ராஜசபைக்கு வருவது மாதம் குற்றம் இருந்தாலும் ஆளால உதைத்திருக்கிறாள் நம் சிமாதானத்தை. அதனால அவளை பார்க்கிற கண்ணுக்கு எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? அறிவுடல் கருப்பு. ஆமா, அறிவுடல் சிகப்பு. ஆமா, அவளை பார்க்கும்போது எப்படி இருக்கிறது தெரியுமா?
ஊத்துறது மாட்டியா அடி மன்னவரே டேய் டேய் அடி அடிதாரா பார்த்தால் கருத்தவர் மேனி காண மயில் போல நம்ம இல்ல காண மயில் போல கருத்தவர் மேனி காண மயில் போல கருத்தவர் மேனி காண மயில் போல திறந்திருக்கிறார் அறிவுடல் சிகப்பு அறிவுடல் கருப்பு பாக்கற கண்ணுக்கு காளிய பிறந்தவள் இவளவுதான் கீழிய பிறந்தவள் இவளவுதான் சூழிய பிறந்தவள் இவளவுதான் மாரிய பிறந்தவள் இவளவுதான் அடி பெண்ணே பெண்ணே எந்த ஊரு ஊர் என்ன பேர் என்ன நாடு என்ன நகரம் என்ன மன்னவர் அடித்தாரா அழகுலை வந்தாயா கொண்டவர் அடித்தாரா என்னுடைய அனுமதி இல்லாமல் என் நாட்டிற்கு வந்தது தவறு என் நாட்டிற்கு வந்தது தவறு மட்டுமல்லாமல் அதாவது ராஜசபைக்கு வந்தது அதை விட குற்றம் அது மட்டுமல்லாமல் ராஜசபை